ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டு கிரகப்பிரவேசம் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ பாருங்கள் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். மெயின் என்ட்ரன்ஸு எலிவேஷனெல்லாம் சூப்பராக இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறோம். அழகாக இருக்குது பாருங்கள். மெயின் என்ட்ரன்ஸே நல்லாயிருக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறேங்க. உள்ளே போய் வீடுகளெல்லாம் பார்ப்போம். வெளியே நல்லா சூப்பராக இருக்குது. கலரெல்லாம் எலிவேஷன் பெயிண்டிங் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. எலிவேஷன் நல்லா இருக்குது. உள்ள போர்ட்டிகோ டைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சிந்து தான் மெயினாக எடுத்திருக்கேன். சிந்து பசங்க தான் நல்லா கவர் ஆகுறாங்க. சிந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறோம். ஹாலில் இதுதான் ஹாலு. அந்த அண்ணா தான் ஃபேஸ் காட்டுறக்கு விருப்பப்படலை அந்த அண்ணா, அதனால் ஃபேஸில் கை வச்சிட்ருக்காரு. ஹால் நல்லாயிருக்கு பாருங்கள். ஃபால் சீலிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கலர் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. கலர்லாம் நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், கிச்சன் வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. டிசைன் நல்லா இருக்குது. நல்லா என்னமோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. டோர் எல்லாமே கலர்ஸ் நல்லா இருக்குது. டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்களாட்ருக்கு. எல்லாமே நான் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸும் அந்த டோர் எல்லாமே ஒரே கலர் மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாம், ஒரு சொன்னாப்பே ஒரே கலராக தான் போட்டிருக்காங்க. யூனிஃபார்மாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற பெட்ரூம்குள்ளே வந்திருக்கோம். அந்த பெட்ரூமில் தான் ஓமகுண்ட மலை போட்டிருக்காங்க. கிரகப்பிரவேச பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த ரூமுக்குமே லாஃப்ட்டுக்கெல்லாம் டோர் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா இங்கே தான் பூஜை நடந்திருக்கு. இது பாத்ரூமு. கீழ் பெட்ரூமில் இருக்கிற அட்டாச்சு பாத்ரூமு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். டைல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ நல்லா டிசைனாக தான் போட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் டைல் வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ளே ஒரு வாஷ் பேஷனும் வச்சுருக்காங்க. நீட்டாக அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய ஷோகேஸ் வச்சுருக்காங்க. அட்டாச்சு உட்டில் பீரோ செஞ்சுருக்காங்க. எல்லாமே ஒர்க் செஞ்சுருக்காங்க. நிறைய செஞ்சுருக்காங்க. அடுத்தது ஸ்டேர் கேஸ் ஏறி படிக்கட்டுக்கு போகிறோம் பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டுலேருந்து மேலே ஏறி வீட்டுக்குள்ளே போனோம்னா உள்ளே மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்கள். படிக்கட்டு எல்லாமே கிரைனட் எல்லாமே நல்லா கலரில் போட்டிருக்காங்க. அழுக்கே தெரியாது. நல்லா இருக்குது. அடுத்தது பாருங்கள், மேலே போயிட்டே இருக்கும். ஒன்றும் ஸ்டெப்பே முடிய மாட்டேங்குது. பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே டேர்கேஸ் ரூமில் வந்து அவங்க பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பெட்ரூம் இருக்கும் பாருங்கள். பெட்ரூம் வந்துருச்சு. மேலே ஒரு பெட்ரூம். உள்ள குழந்தைங்களாம் தூங்குவாங்களாட்டிருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு போட்டு தொந்தரவு பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மேல் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா பீரோ செஞ்சுருக்காங்க. உட்டில் செல்ஃப் போட்டு அதுக்கு மேலே டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 லேயரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது நல்லா இருக்குது. உண்மையிலுமே கலர்ஸாக நல்லாயிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒர்க்கெல்லாம் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ செல்ஃபுங்க இருக்குது. இதில் நிறைய ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வைக்கலாம். அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்களும் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடு பாருங்கள். ஷோகேஸ் இருக்குது. எனக்கு கண்ணாடி ஷோகேஸ்னு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்களும் வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் வைக்க முடியாது, அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க இடம் இருக்கிறனால. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் மேல் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சு கொடுத்துருக்காங்க. மெரூன் கலர் டைல்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வேறு. சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஷவர்லேருந்து எல்லாமே ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வச்சுருக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். அங்கே போய் வீடியோ எடுத்தோம். ஆனால் ஒரு சில கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்திருக்கோம். வீடு ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா மாடலாக எலிவேஷனெல்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. ரூம் சைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. டைல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் தான் என்னோடய ஆசை. 2-3 நாள் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அங்கே போய் என்னால் எடுக்க முடியல. ஒரு சில வீடியோ தான் சின்னதாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க ரிலேஷன் எல்லாம் நிறையவே இருந்தனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் எடுக்க முடியல. ஒரு சில வீடியோஸ் மட்டும் நான் போடுறேன் பாருங்கள். நல்லாயிருக்கு. அந்த வீடியோவில் வந்து அவங்க 2 குட்டி பசங்க மட்டும் தெரிவாங்க. அவங்க அந்த அண்ணாவும் சிந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் காட்டுறதுக்கு விரும்பலை. அதனால நான் அவங்கள எடுக்கலை. அந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சைலண்ட்டான ஒரு ஏரியா. நல்லா இருக்குது. ஆனால் சிட்டிக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் வந்து இங்கே அவ்வளோ தூரம் போயிருக்காங்க. வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுதான் மீண்டும் சொல்ல, வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிந்து, இந்த வீடியோ நிறைய உங்கள் ரிலேஷன்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடு கண்டிப்பாக நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சிந்து, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டதுக்கு.